श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது இந்த குணத்திரய விபாக யோகத்தின் விஷய சுருக்கம். இந்த அத்தியாயத்தில் பெருமாள் என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த 27 ஸ்லோகத்தில் எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் நமக்கிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். முக்குணங்களின் இயல்பை உணர்ந்து இந்த 3 விதமான குணக்கட்டிலிருந்து தன்னை விடுபடுத்தி கொள்ள வேண்டும். இப்படி விடுபடுத்தின்றாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும். மோட்சம் என்றது குணத்தை விடுபடுத்தின்றாலே இல்லை, சரணாகதி பண்ணாதான் இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும். இல்லைன்னா அதுக்கு இன்னும் காலதாமதம் ஆகும். முக்குணங்களின் இயல்பை உணர்ந்து முக்குணக்கட்டிலிருந்து விடுபடுதலே மோட்சம் என்பது. மேலும் எல்லா உயிர்களுக்கும் பிரகிருத்தியே தாய். இந்த பிரகிருதி இருக்கே, இந்த பூமி, இதுதான் தாய், அதுதான் தோன்றுமிடம். அப்புறம் புருஷோத்தமனே தந்தை, பரபிரம்மம் சொல்கிறோமே அந்த புருஷோத்தமனே தந்தை, அதுதான் தோன்றுவிக்கும் பீஜம். சத்துவம், ரஜசு, தமசு என்ற 3 குணங்கள் பிரகிருத்தியில் தோன்றி ஜீவனை கட்டுப்படுத்துவன என்று கூறுதல். இந்த பிரகிருத்தியில் இருக்குது. ஆனால் அது ஒரு நேரத்தில் ஒருத்தரை என்ன பண்ணோம்? கட்டுப்படுத்தாதுன்னு இல்லை. எந்த ஜென்மா எடுக்கிறதுக்கு எத்தகைய கர்மங்களை நம்ம என்ன பண்ணோம் தொலைக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சத்துவம் மேலிடும், சிலப்போ ரஜஸ் மேலிடும், சிலப்போ தாமச குணம் மேலிடும். சத்துவகுணம் மேலிடும் பொழுது மேலும் மேலும் நாம் உயர்ந்து செல்வதற்கு வழி தடுக்கும். ரஜஸ் என்றால் எப்பொழுதும் ரஜோ ராகாத்மகம் வித்தி அப்படின்னு சொன்னார். ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு ஆசை வயப்பட்டு நடுநிலைமையில் இருப்பான். தாமசம் என்னும் பொழுது அது மேலும் நம்மளை என்ன பண்ணும்? கீழ்நோக்கி இழுத்து செல்லும். தாமசம் என்ற 3 குணங்கள் பிரகிருதியில் தோன்றி ஜீவனை கட்டுப்படுத்துவன என்று கூறுதல். மேலும் முக்குணங்களின் சொரூபமும் அவற்றின் காரியங்களும் வர்ணிக்கப்படுகிறது. இங்கே 3 குணம் என்ன செய்யும், சத்துவம் என்ன செய்யும், ரஜஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிருக்கார். முன்னாடி ஸ்லோகத்தில் சொல்லும்பொழுது ரஜோ ராகாத்மகம் வித்தி அப்படின்னு சொல்லச்சே அந்த சத்வம் ரஜஸ்தமஹா இதி குணாஹ தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமனாமயம். இந்த சத்துவகுணம் இருக்கே அது என்ன பண்ணுன்னு சொன்னால் பிரகாசகம், மேலும் ஒளியை தேடித்தரும். அப்புறம் சுகசங்கேன பத்னாதி, அப்புறம் அதில் சுகங்களுக்கு நடுவில் பரிசுத்த தன்மையால் ஒளி பொருந்தியதும் இடர் செய்யாததுமாகிய சுகத்தில் பற்றுதலாலும் ஞானத்தில் பற்றுதலும் என்ன பண்ணும்? அதில் கிடைக்கும். எந்த விதத்துலேயும் என்ன பண்ணாது? இடர் செய்யாது, அனாமயம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அடுத்தது ரஜோராகாத்மகம் வித்தி அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்லோகத்தில் ரஜோகுணத்தை ஆசை வடிவினதாகவும் வேட்கையும் பற்றும் உண்டாக்குவதாகவும் சொல்லி கொடுத்தார். தமோகுணம் என்ன செய்யும்? அஜ்ஞானத்தால் தோன்றுவது என்னும் எல்லாவற்றிலும் மோகத்தை விளைவிப்பது என்றும் அது என்ன பண்ணும்? மதிமயக்கம், ஆலசியம், சோம்பல், நித்திரை இவைகளை கொண்டு விடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். 3 குணங்களின் என்ன சொரூபமும் அவற்றின் காரியங்களும் வர்ணிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மரண காலத்தில் ஓங்கி நிற்கும் குணத்தினால் அடுத்த ஜென்மம் நிர்ணயிக்கப்படும் என்று கூறுகிறார். இதற்கு ஒரு உதாரணம் ஜடபரதரோட கதை. அவர் பெரிய முனிவராகவும் யோகியாகவும் இருந்து பற்றற்று தபஸ் செஞ்சுக்கின்றதாலும் அவருடைய ஆசிரமத்து பக்கத்தில் இருந்த அந்த மான் குட்டி அது என்ன பண்ணிட்டு, மான் இப்போ ஒரு குட்டியை ஈன்றுட்டு காலமாயிடுத்து. அந்த குட்டி மானை அவரே புல் அதெல்லாம் கொடுத்து பால் கொடுத்து அதை வளர்த்துட்டு இருந்தார். வளர்த்துட்டு அது வளர்ந்து விளையாட துவங்கிட்டு ஒரு நாள் என்னையோ காணோன்னு நினச்சிட்டு இருந்துச்சு. இவருக்கு என்ன பண்ணிட்டு, ஐயோ மான் எங்கே போச்சு தெரியலையே அப்படின்னு நினச்சிண்டா அப்படியே அவருக்கு மூச்சு பிரிஞ்சு போச்சு. அதனால் அடுத்த ஜென்மம் ஒரு மானாக கிடச்சிது அப்படின்னு. ஆனால் அவர் பெரிய யோகி ஆனதுனால அந்த ஜென்மாவில் நடந்தது, முன்னாடி ஜென்மாவில் நடந்ததெல்லாம் அவருக்கு நினைவில் இருந்தது. அடடா இப்படி நழுவிட்டமே அப்படின்னு அடுத்த ஜென்மாவில் மீண்டும்
சிறப்பாக தவம் செய்ய முயற்சி செய்து தவறு செய்து மேலுக்கு வந்தார் அப்படின்னு நம்மளுக்கு அந்த கதையை தனியாக பார்க்கும்போது சொல்லலாம். அதாவது மரண காலத்தில் ஓங்கி நிற்கும் குணத்தினால் அடுத்த ஜென்மம் நிர்ணயிக்கப்படும் என்பதர். இந்த ஒரு வரியை மாத்திரம் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இதை மனசில் வச்சுக்க வேண்டாம். ஏன்னு கேட்டால் மரண காலத்தில் இருந்தால் கூட நம்ம என்ன செய்யலாம், பெருமாளைக்கு முன்னாடியே ஆச்சாரியர் மூலமாக சரணாகதி பண்ணி நம்ம தயாராக இருந்தால் தேகவசான காலத்திலே முக்தி, அதில் எந்த மாறுபாடும் இல்லை. அதில் பெருமாள் நம்மளுக்கு நிறைய தைரியம் சொல்லியிருக்கார். அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதிம் அப்படின்னு வராக சுவாமி சொல்லியிருக்கிற அந்த தைரியத்தை மனசில் வச்சுட்டு இப்போவே நம்ம சரணாகதி பண்ணிவிட்டா மரண காலத்தில் ஓங்கி நிற்கும் குணம் இருக்கே, அது எந்த குணம் ஓங்கி இருந்தாலும் அகம் ஸ்மராமி மத் பக்தம் அந்த மாதிரி ஒரு ஜீவனை பெருமாளே நினச்சி பெருமாளே அவனுக்கிட்ட வந்து அழைச்சிட்டு போகிறார் அப்படின்னு அவர் சொல்லி நம்மளுக்கு தைரியம் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் குணாதீதனுடைய லட்சணங்களை கூறும்படி அர்ஜுனன் கேட்டபொழுது குணத்தினால் சலியாமல் செய்கைகளெல்லாம் குணத்தால் உண்டாகின்றன என்று கருதி இன்ப துன்பங்களையும் இகழ்ச்சி புகழ்ச்சிகளையும் ஒரே தன்மையாக கொண்டு மானம் அவமானம் சுகம் துக்கம் விருப்பம் விருப்பமின்மை வெறுப்பு எல்லாவற்றையும் ஒன்றுபோல கருதி ஒரே தன்மையாக கொண்டு செயலற்று நிற்பவன் குணாதீதன் என்று கூறுகிறார். இந்த குணங்களை கடந்தவன், இந்த குணங்கள் அவனை எந்தவித பாதிப்பிலும் அழுத்தாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்புறம் பிரம்மத்திற்கும் மோட்ச நிலைக்கும் சாஸ்வதமான கர்மத்திற்கும் பேரின்பத்திற்கும் பகவானே இருப்பிடம் என்னல். பிரம்மம் என்ன, பரபிரம்மம் சுத்த பரபிரம்மத்தை பார்க்கணும், அதுங்கிட்ட அடையணும், மோட்ச நிலை மோட்சத்தில் இருக்கணும், சாமியாபத்தி கிடைக்கணும், ஒளிமயமான சரீரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இவை இத்தனை பேரின்பத்திற்கும் இருப்பிடம் பகவானே என்று கூறி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். அதுக்கப்புறம் முக்குணமும் அன்ன உயிர் மோகமுற கட்டுவதும் அந்த குணத்தின் ஆன்மா அகல் நெறியும் புக்கவற்றை நீங்கிய பின் நிற்கும் நிலைமையும் நேர்ந்துரைப்பான் பூங்கமலக்கண்ணன் புரிந்து. பூங்கமலக்கண்ணன் யார்? ஸ்ரீமன் நாராயணன். அவன் நம்மளுக்கு எல்லாம் புரிஞ்சுண்டு நேர்ந்து சரியாக உரைப்பான். என்ன நிற்கும்? இந்த குணாதீதங்களை கடந்து, அதாவது சுகம் துக்கம் விருப்பு வெறுப்பு, அதுக்கப்புறம் இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் இகழ்ச்சி புகழ்ச்சி இவை எல்லாவற்றையும் தாண்டி எல்லாவற்றையும் ஒன்று போல கருதி அந்த குணத்தின் ஆன்மா அகல் நெறியும் அதில் தன்னுடைய ஜீவனை கண்டுகொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த அத்தியாயத்தை தலை கட்டுறார். இதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயத்தில் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு இன்னும் விரிவாக பார்க்கலாம். இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே குணத்ரய விபாக யோகோ நாம சதுர்தசோऽध्यायः. ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமः.